ATG கொடுத்திருக்கிறது. இந்திய அரசு எங்களுடைய ஊழியத்தை அங்கீகரித்திருக்கிறது. குழுவாய் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போவோமே ஆனால் எங்களோட இசைக்குழுவினர்கள் எங்களோடு வருகிறார்கள். தேவனை மகிமைப்படுத்தி குழுவாய் நாங்கள் கடந்து போகிறோம். இது எல்லாம் என்னுடைய சுய பலன் அல்ல, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள். வேற வீடு பார்க்கணும். இன்றைக்கு வீட்டு வாடகை வீடு காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கத்தில் வீடு கிடைப்பதில்லை, இன்னொரு பக்கத்தில் அட்வான்ஸ் கொடுக்கணும். வீட்டு வாடகை கண்ணா பின்னான் இருக்கு. எங்கே ஆண்டவரை நாங்கள் போவோம் என்று ஜெபம் செய்தோம். ஒரு வீடை போய் பார்த்தோம், எங்களுக்கு சமாதானம் இல்லை. அப்பொழுதுதான் இன்னொரு வீட்டை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த தேவனுடைய மனிதர், அவர் எங்களுடைய ஸ்பான்சர், அவர் எங்களை அதிகமாக எங்களை நேசிக்கிற ஒரு தேவனுடைய மனிதர், ஒரு தலைமை ஆசிரியர். அவருக்கு தொலைபேசியிலே ஃபோன் பண்ணி, அண்ணே இப்படி உங்கள் வீடு இருக்குதாமேன்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜான், அந்த வீடு உனக்கே தான், ஏன் என் வீட்டில் வந்து நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த வீட்டை திறந்து கொடுத்தார்கள். அப்போ அவங்ககிட்ட கேட்டோம், அண்ணே அட்வான்ஸ் ஒன்றுமே வேண்டாம், நீ ஊழியக்காரன், நீ என் வீட்டில் இருந்தால் பெரிய ஆசீர்வாதம். ஐயா, எல்லாவற்றையும் குறைத்து எங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்கன்னா தேவன் எங்களுக்கு செய்திருக்கிற அற்புதம், தேவன் எங்களுக்கு செய்திருக்கிற அற்புதம். ஏன் உங்களுக்கு அந்த அற்புதத்தை உங்களுக்கும் அவர் செய்வார் அல்லவா? உங்களுக்கும் அதே அதிசயத்தை அவர் செய்வார் அல்லவா? ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்க? ஐயோ எல்லாம் போய்விட்டதே, ஐயோ எல்லாம் போய்விட்டது, ஏன் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீர்கள்? ஒருவேளை இந்த டிவி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போய் ஏன் இன்றைக்கு இருக்கிற? சோர்ந்து போகாத. அவர் உன்னோடு இருக்கிறார், அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை அவர் கைவிட்டுருவாரா? உங்களை அவர் கைவிட்டுருவாரா? இல்லை உங்களை நடுரோட்டில் விட்டுட்டு அவர் வேடிக்கை பார்ப்பாரா? நிச்சயமா இல்லை பிள்ளைங்களே, நிச்சயமா இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. அவர் உங்களை நேசிக்கிற ஆண்டவர். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை பார்த்துட்டு அவர் சும்மா இருக்க மாட்டாரா? அவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், ஒருவர் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். If anyone touch you, he touched my eyeball. கருவளையை, நம் கண்களில் இருக்கிற கருவளை தான், அதை தான் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்படியானால் உங்களை தொடுகிறவர்களே அப்புறம் பார்த்துட்டு சும்மா விட்டுருவாரா? அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஐயோ, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்றாங்க பிரதர், நான் வேலை செய்கிற கம்பெனியில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பிரதர், நிம்மதியற்ற சூழ்நிலையில் இருக்கிறேன் பிரதர், சமாதானமற்ற சூழ்நிலையில் இருக்கிற பிரதர்ன்னு சொல்லி கலங்கி குழம்பி போய் இன்றைக்கு உட்கார்ந்துருக்கிறீங்களோ? தற்கொலை செய்வதுதான் முடிவென்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களோ? ஐயோ, கடனுக்கு மேல் கடன் வாங்கிட்டேன், இனிமேல் அந்த கடனை அடைக்கவே முடியாது, இதுக்கு மேல முடிவே வழியே இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறீங்களோ? எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். உங்களோடு இருப்பவர் பெரியவர், உங்களோடு இருப்பவர் பெரியவர் அம்மா, உங்களோடு இருப்பவர் பெரியவர் அம்மா. தேங்க்யூ. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, சகோதரிய கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இனிமேல் நீங்கள் அழக்கூடாது, இனிமேல் நீங்கள் அழக்கூடாது. உங்களுடைய கண்ணீரை இயேசு மாற்றுவார், உங்களுடைய கண்ணீரை இயேசு துடைப்பார். அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய கவலைகளை கர்த்தர் மாற்றும்படி, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்யும்படி உங்களுக்காக நான் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் அற்புதம் செய்த இயேசு ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? என் வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவர் ஏன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டார்? 2 பேரையும் கர்த்தர் வேலை ராஜினாமா செய்ய சொன்னார். 2 பேரும் வேலை ராஜினாமா செய்தோம். 10 ஆண்டுகள் கர்த்தர் எங்களை போஷிக்கிறார், ஆண்டவர் எங்களை நடத்துகிறார். உங்களை நடத்த மாட்டாரா? உங்களை நடத்த மாட்டாரா? அவர் உன்னை நடத்துவார் அம்மா, அவர் உன்னை நடத்துவார். ஐயா, சோர்ந்து போகாத. ஜெபம் பண்ணுவோம். என்னோடு சேர்ந்து இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமைகள் மீது இறங்குவதை பார்ப்பீர்கள், தேவன் உங்களை தொடுவதை பார்ப்பீர்கள். தேவனுடைய வல்லமைகள் மீது இறங்குவதையும் தேவனுடைய வல்லமைகளை தொடுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. இப்பொழுது யாரெல்லாம் கேட்கிறார்களோ சுவாமி, நானும் கடனோடு இருக்கிறேன் அப்பா, எல்லா வாசலும் மூடி போச்சு, எனக்கு ஒரு வாசல் திறக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய வல்லமையின் மகிமை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை வரட்டும், இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வரட்டும் அப்பா, இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வரட்டும் சுவாமி. ஐயோ, போராட்டத்திற்கு மேல் போராட்டம், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை சொல்லி கவலைப்படுகிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய மகிமையின் வல்லமை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு நிமிஷம் வல்லம் இந்த பிள்ளைகளை தொடுவதாக, ஒரு நிமிஷம் மகிமை இந்த பிள்ளைகளை தொடுவதாக ராஜா. இறங்கட்டும் உம்முடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவர் மீது உம்முடைய அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக ராஜா, இறங்குவதாக ராஜா, இறங்குவதாக சுவாமி. கவலைகளை மாற்றுங்கப்பா, கண்ணீரை மாற்றுங்க ஆண்டவரே. வியாதிகள் இயேசுவின் நாமத்தால் மாறுவதாக. இப்பொழுது ஒரு விடுதலை உம்முடைய நாமத்தின் மட்டும் உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்குவதாக ராஜா, இறங்குவதாகப்பா, இறங்குவதாக ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய்
ரூபாய் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணிட்டோம், இதுவரையும் விடுதலை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அநேகர் இந்த டிவிக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறாங்களே அப்பா, ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடுவீராக, ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடுவீராக, ஒவ்வொருவரும் நம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படி நான் செபிக்கிறேன். நீர் இறங்கு கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை நம்முடைய பிள்ளைகள் மீது இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய நாமத்தை நிமித்தவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் முகவரி மக்களுக்கு ஓர் நற்செய்தி ஊழியங்கள், தபால் பெட்டி எண் 113, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2. தொலைபேசி எண் 2542 618 2542 619.